திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகி அம்மனின் அருளோடும் நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களே, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று குரு பயிற்சி பற்றி பேச இருக்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் எதிர்வரும் 2/6/2026 முதல் 26/6/2027 வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் கடக ராசியில் பயணிக்கின்றார். அதாவது பராபவ வருடம் தமிழுக்கு வைகாசி 19ஆம் நாள் முதல் தமிழுக்கு ஆனி 12ஆம் நாள் வரை கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவாக பயணிப்பார். அதன் பின்னர் 27/6/2027 மகம் 1ஆம் பாதத்தில் பிலவங்க வருடம் தமிழுக்கு ஆனி 13இல் சிம்ம ராசியில் பயணிப்பார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ரிஷபராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாகிய குரு பகவான் உங்களது ராசிக்கு 3ஆவது வீடான தைரிய வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். அதனால் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன், காரிய ஜெயம், இளைய சகோதர உதவி மற்றும் ஆபரண சேர்க்கை, புகழ், இசை ஆர்வம், அத்தோடு தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களில் ஓரளவிற்கு மத்திம பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். மேலும் உங்கள் ரிஷப ராசிக்கு 8-11ஆம் வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் நட்பு கிரகம் கிடையாது. அவர் உங்களுக்கு முழுமையான பாவ கிரகம் ஆவார். அந்த வகையில் 8ஆம் வீட்டுக்கு குரு பகவான் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 3இல் உச்சம் பெற்று மறைந்தாலும் தன் வீட்டிற்கும் 8இல் மறைவதும் ஒரு வகையில் நல்லதுதான். அப்போதுதான் 8வது வீட்டின் கெட்ட ஆதிபத்திய விஷயங்களான அசிங்கம், அவமானம், விபத்து, வம்பு வழக்கு, பொருள் நஷ்டம், பொறாமை, கண்திஷ்டி போன்ற இத்தகைய தீய பலன்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே சமயம் குரு பகவான் தனகாரகன் என்ற வகையில் கண்ணுக்கு தெரியாத தொலைதூர இடங்களுக்கு உங்களை நகர்த்தி பொருள் சம்பாதிக்கவும் வைப்பார். அன்பர்களே, அதே சமயம் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3இல் உச்சம் பெற்று மறைந்தாலும் கூட 11வது வீடான லாபஸ்தானத்துக்கு 5இல் திரிகோணத்தில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு பொருளாதார விருத்தி, லாபம், அபிலாசைகள் பூர்த்தியாவது, மூத்த உடன்பிறப்பின் உதவி, நண்பர்களால் உதவி மற்றும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் போன்ற விஷயங்களில் நிச்சயம் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இதே சமயம் அன்பர்களே, கோச்சார குருவான் 3இல் நேர்கதியில் இருந்து உங்களது ரிஷப ராசிக்கு 7, 9, 11வது இடங்களையும் பார்வை செய்கிறார். அதனால் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்ணுக்கு அவர்களது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் வாய்ப்பு ஏற்படும். உங்களது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புத்திகள் நடப்பில் இருப்பின் உறுதியாக உங்களது திருமண முயற்சிகள் கைகூடும். மேலும் அயல் ஜாதி இன மதத்தவர்களது தொடர்பினால்
லாபமும் நன்மையும் அடைவீர்கள் மட்டுமல்ல, அயல் நாட்டுக்கு சென்று வரும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடப்பில் இருப்பின் உங்களது வெளிநாட்டு பயணம் இடம்பெறும். இதே சமயம் தனகாரகனான குரு பகவான் தனது சொந்த வீடும் 11ஆம் இடமும் மற்றும் மீன ராசியும் அங்குள்ள சனி பகவானையும் பார்வை செய்கின்றார். அதனால் வேலையில் இருப்போருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்போருக்கும் இது உகந்த காலமாகும். உங்களது சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம் 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் தனகாரகனான உச்சம் பெற்ற குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்வை செய்வதனால் உங்களது பொருளாதாரம் நல்ல மேன்மை அடைவதுடன் உங்களது அபிலாசைகளும் பூர்த்தியாகும். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் இவ்வேளையில் அங்கு ஜனனகால குரு பகவான் மீது இந்த கோச்சார குருவானு நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் சகலவிதமான சுப காரியங்களும் இடம்பெறும். சரி நேயர்களே, ரிஷப ராசிக்கான பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.